ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. இந்த நியூஸ் தான் இப்போ கோலிவுட்ல மிக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு திடீர் நெஞ்சுவலியால அப்போலோல அட்மிட் ஆகி எமர்ஜென்சி வார்டில் ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்காரு. சடனா என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு ரொம்பவே ஷாக்கிங்கா ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அவர் கியூர் ஆகணும், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம சீக்கிரமே ஏஆர் ரஹ்மான் மீண்டு வரணும், அவருக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இப்ப ரீசென்ட் டைம்ல வேற லெவல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்டா ஒர்க் பண்ண எல்லா மூவிஸ்மே மிகப்பெரிய அளவுல ஹிட் அடிச்சிருக்கு. படத்துல அவரோட இசை தான் மிகப்பெரிய பக்கபலமா இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா அவரோட ஒய்ஃப் அவரை விட்டு விலகிட்டாரு. அண்ட் அதுவே மிக ஷாக்கிங்கான நியூஸ் தான் அவரோட ஃபேன்ஸுக்கு. பட் முழுசா விவாகரத்து பெறாம இப்போதைக்கு கொஞ்ச நாள் நாங்க பிரேக் விட்டுருக்கோம். அண்ட் அதுவும் என்னோட உடல்நிலை காரணமாகத்தான் நான் அவரை விட்டு வெளில வந்தேன். நான் என்னோட சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவர் கூட சேர்ந்துருவேன் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் ஒய்ஃப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள ஏஆர் ரஹ்மானுக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் சண்டை, இதனாலதான் அவங்க விவாகரத்து பெற்றாங்க அப்படின்னு செம்மையான ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க இந்த நிலையில ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு திடீர் நெஞ்சுவலி வந்திருக்கு. அண்ட் இது வேற ஒரு பெருசா ஆபத்து இல்ல, சீக்கிரமே குணமடைஞ்சிருவாரு அப்படின்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்றாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.